அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்காக வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஐம்பெருங்காப்பியங்களில் பண்ணாக்கா வளையாபதி அண்டு குண்டலகேசி இது ரெண்டும் சேர்த்து ஒரே வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கான டெஸ்ட் கொஷின் பண்ணாக்கா நாளைக்கு பண்ணாக்கா உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஆல்ரெடி பண்ணாக்கா சண்டே போட்ட டெஸ்ட் கொஷின்ஸ் பண்ணாக்கா இன்னும் அப்லோட் ஆகலை. ஸோ அது பண்ணாக்கா விரைவில் அப்லோட் ஆகும். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இந்த கிளாஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணாக்கா ஃப்ரீ தான். ஸோ இங்கே பண்ணாக்கா ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று பண்ணாக்கா வளையாபதி. ஸோ இந்த வளையாபதி இதோடைய ஆசிரியர் பெயர் பண்ணாக்கா தெரியவில்லை. ஸோ இது என்ன காப்பியம் அப்படின்னா சமண காப்பியம். வளையாபதி அப்படின்றது சமண காப்பியம் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி கொஷின், சரிங்களா? வளையாபதி அப்படின்றது சமண காப்பியம். அதே மாதிரி பண்ணாக்கா என்ன பாவகை அப்படின்னா விருத்தப்பாவகை, விருத்தப்பாவால் ஆனது. வளையாபதி விருத்தப்பாவால் ஆனது. இது பண்ணாக்கா வளையாபதி பண்ணாக்கா அந்த முழுமையாக நமக்கு கிடைக்கல. எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா 72 பாக்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. 72 பாக்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. மூல நூல் வைசிக புராணம் 35வது சருக்கம். இந்த வளையாபதிக்கான மூல நூல் எது அப்படின்னாக்கா வைசிக புராணம் அப்படின்ற ஒரு நூல் தான் பண்ணாக்கா இதுக்கான மூல நூல். அதை தழுவி தான் இது எழுதியிருக்காங்க. அடுத்து நவகோடி நாராயணன் பற்றிய நூல். ஸோ இந்த வளையாபதி அப்படின்றது யாரை பற்றிய நூல் அப்படின்னா நவகோடி நாராயணன் அவரை பற்றிய ஒரு நூல் தான். ஸோ இதுவும் நமக்கு கொஷின் கேட்கலாம், சரிங்களா? வளையாபதி அப்படின்றது யாரை பற்றிய நூல்னு கேட்கலாம். ஸோ அதே மாதிரி பண்ணாக்கா வளையாபதி அப்படின்றது என்ன காப்பியம் அப்படின்னு கேட்பான், சரியா? சமண காப்பியம், என்ன சமயம் அப்படின்னு சமண சமயம் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அடுத்தது மடல் ஏறுதல் பற்றி கூறும் காப்பிய நூல். அப்போ மடல் ஏறுதல் அப்படின்றத பற்றி கூறக்கூடிய காப்பிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வளையாபதி. மடல் ஏறுதல் பற்றி கூறும் காப்பிய நூல் வளையாபதி. அடுத்து ஒட்டக்கூத்தர் கவியழகு வேண்டி வளையாபதியை நினைத்தார் என்று தக்கையாக பரணி உரையாசிரியர் கூறுகிறார். அப்போ ஒட்டக்கூத்தர் கவியழகு வேண்டி வளையாபதியை நினைத்தார் என்று தக்கையாக பரணியின் உரையாசிரியர் கூறுகிறார். தக்கையாக பரணியின் உரையாசிரியர் பண்ணாக்கா ஒட்டக்கூத்தர் கவியழகு வேண்டி வளையாபதியை நினைத்தார் அப்படின்னு சொல்கிறார். இலக்கண இலக்கிய உரையாசிரியர்களால் மிகவும் போற்றப்பட்ட நூல். இலக்கண இலக்கிய உரையாசிரியர்களால் மிகவும் போற்றப்பட்ட நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வளையாபதி. இதுவும் கொஷின் கேட்கலாம். ஸோ இப்போ இந்த வளையாபதியில் பண்ணாக்கா கொஞ்சம் ஷார்ட் நோட்ஸ் தான். ஸோ இதை தவிர பண்ணாக்கா நமக்கு ஸ்கூல் புக்கில் எங்கேயுமே இல்லை. ஸோ இது பண்ணாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணாக்கா டிகிரி லெவல். அடுத்து பண்ணாக்கா குண்டலகேசி. ஸோ குண்டலகேசியோடைய ஆசிரியர் பண்ணாக்கா நாதகுத்தனார். இது பண்ணாக்கா கொஷின் கேட்பாங்க கண்டிப்பாக. ஸோ குண்டலகேசியின் ஆசிரியர் நாதகுத்தனார். இந்த காலம் பண்ணாக்கா 7ஆம் நூற்றாண்டு. இந்த காலம் 7ஆம் நூற்றாண்டு. என்ன காப்பியம், என்ன சமயம் அப்படின்னாக்கா பௌத்த சமயம், பௌத்த காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம். பௌத்த சமயம். குண்டலகேசி அப்படின்றது பௌத்த சமயம். முன்னாடி சொன்னோம் இல்லையா வளையாபதி, அது பண்ணாக்கா சமண சமயம், இது பௌத்த சமயம். அப்போ சுருண்ட தலைமுடியை உடையவள் என்று பொருள். அப்போ பண்ணாக்கா இந்த குண்டலகேசிக்கு என்ன மீனிங் அப்படின்னா சுருண்ட தலைமுடியை உடையவள் அப்படின்னு பேர். குண்டலகேசி விருத்தம் அகலக்கவி என்று வேறு பெயர்களும் உண்டு. குண்டலகேசிக்கு பண்ணாக்கா வேறு பெயர் என்ன இருக்குது அப்படின்னாக்கா விருத்தம் அப்படின்னு. விருத்தம் என அழைக்கப்படும் நூல் அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி அகலக்கவி என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்கலாம். ரெண்டுமே அது குண்டலகேசி தான். அடுத்து இதுவும் பண்ணாக்கா நமக்கு முழுமையாக கிடைக்கல. எது இந்த குண்டலகேசியும் பண்ணாக்கா முழுமையாக கிடைக்கல. கிடைத்தவை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எவ்வளோ பாடல்கள் கிடைச்சிருக்குன்னா 224 பாடல்கள் கிடைச்சிருக்கு. குண்டலகேசியின் வரலாற்றை நீலிகேசி கூறுகிறது. குண்டலகேசியின் வரலாற்றை கூறுவது எது அப்படின்னு கேட்டோன்னா நீலிகேசி. இதுவும் நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில். குண்டலகேசியின் வரலாற்றை கூறுவது நீலிகேசி. குண்டலகேசியின் இயற்பெயர், குண்டலகேசியுடைய இயற்பெயர் பத்திரை. குண்டலகேசியுடைய இயற்பெயர் பத்திரை. அடுத்து ராசகிருக நாட்டு மந்திரியின் மகள். ஸோ இந்த குண்டலகேசி அப்படின்றது ராசகிருக நாட்டு மந்திரியின் மகள். அடுத்து குண்டலகேசியின் கணவன் யார் அப்படின்னா காலன். இவன் ஒரு கல்வன். அப்போ குண்டலகேசியுடைய கணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலன். இவர் பண்ணாக்கா ஒரு கல்வன். குண்டலகேசி
சாரிபுத்திரியிடம் தோற்று புத்த மதம் தழுவினார். ஆனால் இவருடைய ஒரிஜினல் மதம் எது அப்படின்னு பார்த்தோன்னா பௌத்த மதம் தான். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சாரி புத்தர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அப்போ இந்த சாரி புத்தரிடம் தோற்று அவர் எதுக்கு மாறுறாரு, பௌத்த சமயத்திலேருந்து புத்த மதத்துக்கு மாறிடுறாரு. கலைஞரால் மந்திரகுமாரி என்று திரைப்படமாக்கப்பட்டது. இந்த குண்டலகேசி தான் என்னது, கலைஞர் கருணாநிதி இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த குண்டலகேசியுடைய நூலை பண்ணாக்கா மந்திரகுமாரி அப்படின்னு பண்ணாக்கா அவர் பண்ணாக்கா படமாக எடுக்கிறாரு. ஸோ இதுதான் பண்ணாக்கா இந்த 50 ஸோ வளையாபதி அப்படின்னு ஒரு நூல், அதுக்கான குறிப்புகள், அதுக்கடுத்தது குண்டலகேசி, அதுக்கான குறிப்புகள், இது மட்டும்தான் கிடைச்சிருக்கு நமக்கு. ஸ்கூல் புக்கிலலாம் எதுவும் இல்லை. இதை மட்டும் படித்தாவே போதும், நம்ம கண்டிப்பாக பண்ணாக்கா ஃபுல் மார்க் வாங்கலாம். நன்றி, வணக்கம்.